ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம். இது உங்கள் அருள் ஃப்ரம் லேர்னிங் ஸ்பேஸ். லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸோட டைப்ஸு, அப்புறம் வந்து நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணும்போது என்ன மாதிரியான மேஜிக்கல் மேனிப்புலேஷன்ஸ்லாம் வந்து பண்ணலாம், அண்ட் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு நம்பரை பார்த்தோன்னே இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா, அந்த நம்பரால் டிவைட் ஆகுமா, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃப்ராக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன்ஸோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு. ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல் டு மேனிப்புலேட்டட். ஏன்னா ஃப்ராக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அப்போது ஃப்ராக்ஷன்னா முதல்ல என்னென்னு தெரியணும், அந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும், என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த போர்ஷன். ஓகே, ஜஸ்ட் ஒரு போர்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி இல்லைனா இட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஹோல் திங் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல் திங் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have two parts. ஓகே, ஒன்று வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனதர் ஒன் இஸ் டினாமினேட்டர். ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா we have two parts, one is numerator and another one is denominator. ஓகே, இப்போது நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன. இப்போ நியூமரேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the number which is on the top. Okay, the number on the top, number on the top, number on the top, இதுதான் வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டினாமினேட்டர் ஸோ டினாமினேட்டர் அப்படின்றது என்ன, அதாவது நம்பர் வந்து ஒரு பாட்டமில் இருக்கிற நம்பர், அதாவது நம்பர் ஆன் த பாட்டம், இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது, டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனோட ஹோல் பார்ட்டை டிஃபைன் பண்ணும். சரியா, சாரி, டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனோட ஹோல் பார்ட்டை டிஃபைன் பண்ணும். அண்ட் நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் பார்ட்டில் எவ்வளோ பார்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத டினாமினேட்டர் வந்து டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12 டிவைடட் பை 24 தரேன்னு வச்சுக்கோங்களேன், 12 டிவைடட் பை 24. ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து டினாமினேட்டர், அதாவது பாட்டமில் இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் டாப்பில் இருக்கிற நம்பர் வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நியூமரேட்டர் சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, இது வந்து இந்த ஹோல் பார்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் டேக்கன். ஓகே, பார்ட்ஸ் டேக்கன் இன் த ஹோல் பார்ட், அதாவது சம் பார்ட் டேக்கன் ஃப்ரம் த ஹோல் பார்ட். ஸோ இது வந்து இங்கே இது ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இது வந்து நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணு. ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ராக்ஷன் வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் யூனிட்டி அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யூனிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நியூமரேட்டரும் அண்ட் டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த ஃப்ராக்ஷன் வந்து யூனிட்டி ஃப்ராக்ஷன். அப்போது யூனிட்டி ஃப்ராக்ஷனை நான் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5/5. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது நமக்கு என்ன 1 வரும். ஸோ அப்போது இதுதான் யூனிட்டி ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து
ஈக்குவல் டு 0 எப்போ ஆகும்? அப்போது அதோட நியூமரேட்டரில் வந்து 0 இருக்கும்போது, அதாவது இட்ஸ் நியூமரேட்டர், ஓகே, இட்ஸ் நியூமரேட்டர் அலோன் 0 இருக்கும்போது the fraction is equal to 0. ஓகே, ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து நியூமரேட்டர் மட்டும் 0 இருக்கும்போது that fraction will be equivalent to 0 அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேக்ட். எப்பயுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா should be always நான் ஜீரோவாக இருக்கும். ஓகே, டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும், டினாமினேட்டரில் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட். ஓகே, இப்போது ஆல்வேஸ் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் தட் இஸ் ஆல்சோ கால்ட் as ரேஷ்னல் நம்பர். ஓகே, நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். ஓகே, ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து இட் வில் பி இந்த ஃபார்ம் ஆஃப் p/q அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஃப்ராக்ஷனும் எப்படி இருக்கும்? மேலே நியூமரேட்டர் இருக்கும், கீழே வந்து டினாமினேட்டர் இருக்கும். ஸோ அப்போது ரெண்டுமே வந்து சேம். ஸோ அப்போது த ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரேஷ்னல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஃபேக்ட் ஃப்ராக்ஷனில்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 8/24 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8/24ன்னு இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லோயஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு ஃப்ராக்ஷனை வந்து ஹவு கேன் வி ரெடியூஸ் இட் ஆஸ் அ லோயஸ்ட் டேர்ம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் எதனா இருக்கணும். ஓகே, 8க்கு அண்ட் 24க்கு காமன் ஃபேக்டர் என்ன? 4 டிவைட் ஆகும். அப்போ இது 4 டிவைட் பண்ணும்போது 2 / 6. அண்ட் அகைன் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? எஸ் இருக்குது. 2 டிவைட் ஆகும், 1/3. அப்போது 8/24ஓட லோயஸ்ட் டேர்ம் அப்படி என்னன்னு கேட்கும்போது 1/3. அதுக்கு ஆன்சராக நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ராக்ஷனை அதுக்கு எந்த வித காமன் ஃபேக்டரே இல்லாத வரைக்கும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கினே வரணும். ஸோ அப்போது ஃபைனலி ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஃபைனலாக வர ஒரு ஃப்ராக்ஷனுக்கு காமன் ஃபேக்டரே இருக்காது. ஸோ அப்போ இங்கே 1/3க்கு பாருங்கள், 1/3க்கு இட் டசன்ட் ஹேவ் எனி காமன் ஃபேக்டர். ஸோ அப்போது இதுதான் வந்து ஃபைனலாக எந்த ஃப்ராக்ஷனுக்கு காமன் ஃபேக்டரே இல்லையோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ராக்ஷனோட லோயஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அப்போது லோயஸ்ட் டேர்ம்ன்றது ஒரு பர்டிகுலர் ஃப்ராக்ஷனுக்கு எப்போ வந்து காமன் ஃபேக்டர் இல்லையோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணினே வரோம். ஃபைனலி வந்து காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ அப்போ அதுதான் வந்து அதோட லோயஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது அது இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம வந்து லோயஸ்ட் டேர்மாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கினே வரும்போது ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து தே ஆர் ப்ரைம் டு ஈச் அதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரைம் டு ஈச் அதர், கரெக்டாக? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்ட். சரி, இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இனிஷியலாக இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃப்ராக்ஷன்னா என்ன பார்த்தோம்? ஃப்ராக்ஷன்ன்றது எத்தனை பார்ட்டாக இருக்கும், அந்த ஃப்ராக்ஷனோட பார்ட்டில் வந்து எப்படி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த நம்பர்ஸை வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் லோயஸ்ட் டேர்ம்னு என்னென்னு பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஸோ டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அதாவது ஒரு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டரில் வந்து 1 இருக்கணும். ஓகே, நியூமரேட்டரில் வந்து the numerator has 1. For example 1/2, 1/4. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போது யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னது? த நியூமரேட்டர் வித் 1 இஸ் கால்டு ஏ யூனிட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரோட வேல்யூ வந்து டினாமினேட்டரோட வேல்யூ விட கம்மியாக இருக்கும். அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 7/8, 8/10. ஸோ இங்கே வந்து நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டருக்கு வேல்யூ விட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் என்ன, நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ டினாமினேட்டர் இருக்க வேல்யூ விட கம்மியாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டர் இருக்க வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ விட அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6/5. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ விட அதிகமாக இருக்குது 11/10. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் டி, மிக்சட் ஃப்ராக்ஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். சரி, 2/3 இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பிகாஸ் நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ விட சின்னதாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஹோல் நம்பர், இதுக்கு முன்னாடி ஒரு ஹோல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5. இதுதான் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஓகே, the fraction consists of a whole number with a proper fraction. அதுதான் வந்து அதோட definition. A fraction consists of a whole number with a proper fraction. It is called as mixed fraction அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து example of mixed fraction. சரி, இப்போ இந்த mixed fraction-ஐ நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? சார் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணோம். 5 3s are 15, வர வேல்யூவை நியூமினேட்டர் இருக்க வேல்யூட ஆட் பண்ணிப்போம். அப்போ 5 3s are 15, 15 + 2 17, டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, தட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரி, இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஃப்ராக்ஷன். ஸோ லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த ஃப்ராக்ஷன் வித் த சேம் டினாமினேட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். 4/2, 7/2, 9/2 இதெல்லாம் வந்து லைக் ஃப்ராக்ஷன். அதாவது டினாமினேட்டரில் சேம் வேல்யூஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா அப்படின்னா, the fractions with the different denominators. இப்போ வந்து சேம் டினாமினேட்டர் இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்தால் அன்லைக் ஃப்ராக்ஷன். அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5/2, 4/6, 9/4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு டைப். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கும்போது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். சரி, ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது 2 ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஃப்ராக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சேம் வேல்யூ ரிசல்ட்டாக கொடுத்ததுன்னா தட் இஸ் கால்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது 8/12 2/3 இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8/12 வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இதோட காமன் டேர்ம் 4ஆல் டிவைட் பண்ணுறேன், இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. ஸோ அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சேம் வேல்யூ 2/3. ஓகே, அதாவது சேம் வேல்யூனா என்ன அர்த்தம், இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2/3 கிடைக்கும். இந்த சேம் நம்பர் இந்த அகைன் சேம் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதே நம்பர் 8/12 கிடைக்கும். ஸோ இப்போ இப்படி இருந்ததுன்னா அந்த 2 ஃப்ராக்ஷனும் வந்து தே ஆர் ஈக்குவலண்ட் டு ஈச் அதர், ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா, a fraction of a fraction is called a compound fraction. அதாவது
எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் 1/2 ஆஃப் 3/8. ஸோ இங்கே ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன், அதாவது போர்ட் மாஸ் ரூல் வரும். அந்த போர்ட் மாஸ் ரூலில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது என்னன்னு சொல்கிறேன். ஸோ 1/2 இன்ட்டு 3/8. ஸோ இது வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணி வர்றது அதோட காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன், அதாவது 3/16. இது ரெண்டுத்தோட காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 3/16. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அதாவது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஒரு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதுக்கு கீழே வந்து டிவிஷனில் இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். கிளியராக என்ன சொல்ல போனால் 2/3 டிவைடட் பை 4/5. இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது a fraction in which numerator and denominator are both or themselves fraction. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூடு ஃப்ராக்ஷன். கண்டினியூடு ஃப்ராக்ஷன். ஸோ கண்டினியூடு ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி we have some additional fraction. அதுதான் வந்து கண்டினியூடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கும், அதாவது 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. ஸோ அப்போ என்ன ஆயிருது, இந்த டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் மேலே ஃப்ராக்ஷனாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கண்டினியூடு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், அந்த ஃப்ராக்ஷனோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ராக்ஷனில் பார்ப்போம். அண்ட் நம்பர்ஸ், இது எல்லாமே ரிலேட்டட் டு நம்பர்ஸ் தான். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ் வந்து தனியாக ஒரு பார்ட், அதாவது இட் இஸ் த பார்ட் ஆஃப் த நம்பர் சாப்டர். ஸோ அப்போ அது பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அந்த நம்பர்ஸ் பற்றின சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் போகிறோம், அதாவது நம்மளோட வே ஆஃப் டீச்சிங்கை வந்து ஃப்ரம் பேசிக் டு மாடரேட் டு டிஃபிகல்ட் இப்படி தான் போகிறோம். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். அதே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.